இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஏன் ரிசல்ட் வரலன்னு பார்க்கணும். இது ஏன் ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னா இப்ப இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி சின்னதாச்சுன்னு வச்சுக்கோங்க. பி வந்து சின்னதாயிட்டுனா மைனஸ் 4ac இது பெருசாகுது. புரியுதா உனக்கு? இப்ப b வந்து என்ன வேல்யூல சப்ஸ்டிடியூட் பண்ணு 1 ஸ்கொயர். இந்த b வேல்யூ ரெண்டாவது இருக்கிறது தான் b, ஃபர்ஸ்ட் இருக்குது a, மூணாவது இருக்கிறது c. சரியா? அப்ப இது 1 ஸ்கொயர். அப்ப 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் 4 into a into c. 4 into a யோட வேல்யூ 10, 40 into 5. ரைட்டா? 40 into 5. அப்ப இந்த வேல்யூ பெருசாயிடுச்சு. இந்த வேல்யூ பெருசானா 40 into 5 னா எவ்வளவு? 40 into 5 200. ரைட்டா? 200 வருதா? அப்ப 1 minus 200 அப்படின்னா minus 199. minus 199. minus 199க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? நெகட்டிவ் வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? போட்டு பார்ப்போமா? கால்சி எடுத்துட்டு ஒரு நெகட்டிவ் வேல்யூ போடுவோம். நமக்கு என்ன வந்தது? 199 தானே வந்தது. இதுக்கு நெகட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ். சரியா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுறேன். இந்த இருக்கு ஸ்கொயர் ரூட். பாரு, இன்வாலிட் இன்புட்னு வரும். இதே இது பாசிட்டிவ் 199. பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இல்ல. பாசிட்டிவ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி வரும். சோ உனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூக்கு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ் வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதனாலதான் இதுல என்ன வருதுன்னா NaN, not a number. NaN னா என்ன அர்த்தம்னா not a number அப்படின்னு அர்த்தம். அப்ப இது நம்பரா என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப இந்த இது எப்ப மட்டும்தான் ஒர்க் ஆகும்னா if d greater than 0. d வந்து பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? நம்பர்ல யோசிச்சு பாரு. பாசிட்டிவ்னா என்னது? 0 விட பெருசுதானே பாசிட்டிவ். பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் இதை என்ன செய்யணும். இப்ப நெகட்டிவா இருந்தா என்ன செய்ய? ஒரு கண்டிஷன் போடுவோமா? if d less than 0. less than 0னா என்னமா பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதேதான், அப்படியே தான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சரியா? அப்ப இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த d வந்து நெகட்டிவா வந்துருது. இந்த இடத்துல நெகட்டிவ் 10 1 5 போட்டேன். நெகட்டிவ் நெகட்டிவா வரும்போது ஒரு நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாத்தணும்னா என்ன செய்வ? இப்ப இது நெகட்டிவ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. 199 இது நெகட்டிவா இருக்கு. ரைட்டா? ஒரு நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாத்தணும்னா இன்னொரு ஒரு மைனஸ் போட்டேன்னு வையேன். இது முன்னாடி இன்னொரு ஒரு மைனஸ் போட்டேன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னன்னு ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னன்னு ஆகும்? பிளஸ் ஆகும். சரியா? அப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு மைனஸ் d ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கு, அதுக்கு ஒரு மைனஸ் இப்படி போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்னா, d வந்து நெகட்டிவா இருந்த இந்த d வேல்யூ என்னதான் மாறும்னா பாசிட்டிவா மாறும். அப்ப உன்னால ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். பட் இப்படி கண்டுபிடிக்கும் போது நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நெகட்டிவ். இந்த நெகட்டிவா நீ என்னதான் மாத்துறனா பாசிட்டிவா நீ மாத்திருக்க. ஓகேயா? அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சைடு இருக்கு பாத்தியா? இந்த 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 பிளஸ் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த வேல்யூவை இமேஜினரி வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஆக்குவேன். இது என்னன்னு ஆக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த நெகட்டிவை இந்த நெகட்டிவா பாசிட்டிவ் ஆக்கி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபுல் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த சைடு, அதாவது எதோட ஸ்கொயர் ரூட் வந்து நெகட்டிவா இருக்கோ அந்த சைடு இருக்கிறத என்னன்னு சொல்லணும்னா இமேஜினரி வேல்யூ. இன்னொரு சைடு இருக்கிறத என்ன சொல்லணும்னா ரியல் வேல்யூ. இது ரியல் வேல்யூ. மைனஸ் b இது ரியல் வேல்யூ. எங்க அந்த நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் வருதோ அந்த வேல்யூவை என்ன சொல்லணும்னா இமேஜினரி வேல்யூன்னு சொல்லணும். அப்ப மைனஸ் b டிவைடட் பை 2a இது ரியல் வேல்யூ. இந்த பக்கம் உனக்கு
கண்டுபிடிச்சிருக்க பாத்தியா? மைனஸ் டி இதை தானே டில வச்சிருக்கோம். இத வந்து மைனஸ் டி டிவைடட் பை 2a ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2a தான் இமேஜினரின்னு சொல்லிக்கோ. அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன், இதை மாத்தோமா? ரியல் ரியல்னு போடுவோமா? ரியல் என்னது? ரியல் வந்து இது ரியல் மைனஸ் டி divided by 2a real imaginary ங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டி மேல இருக்கிறத எப்பயுமே எதுல போட்டுக்கோ? ஒரு பிராக்கெட் குள்ள போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2a இது வந்து இமேஜினரி. அப்ப எதை டிஸ்பிளே பண்ணணும்? ரியலை டிஸ்பிளே பண்ணு. இமேஜ் இப்படிதானே வச்சிருக்கேன், இப்படி டிஸ்பிளே பண்ணு. இப்ப இங்க மெசேஜ் மாத்திருவோமா? ரியல் பார்ட். அப்புறம் இதை என்னன்னு மாத்துவோம்? இந்த மெசேஜ இமேஜினரி பார்ட் மாத்திருவோமா? இமேஜினரி பார்ட். இப்ப பாரு, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறேன் பாரு. அப்ப அது அடுத்த லைன்ல வந்துடும். இதுக்கப்புறம் உள்ளது அடுத்த லைன்ல வரும். இதுல இருக்க வேரியபிள்ஸ் வந்து ரியல் இமேஜ். அப்ப அந்த ரெண்டையும் டிக்ளேர் பண்ணலன்னா அது எரர் காமிக்கும். ரியல் இமேஜ் ரைட்டா? இப்ப ரன் பண்ணுவோமா? 10 1 5 கொடுத்து பார்ப்போம் நம்ம. சரியா? 10 1 5 இந்த வருது. ரியல் பார்ட் என்னதுன்னு வந்துருச்சு. ரியல் பார்ட் அதாவது இதுல முதல்ல கால்குலேட் பண்ணும்போது d கால்குலேட் பண்ணணும். d greater than 0 பார்க்கும் கிடையாது. இந்த வேல்யூக்கு அப்பதே செக் பண்ணிட்டோம் நெகட்டிவ். இப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள போக முடியாது. இது ட்ரூவா இல்ல ஃபால்ஸ். அப்ப இதை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு வரும். இது ட்ரூ ஆனனால இதை கால்குலேட் பண்ணும். ரைட்டா? இன்னொரு வேல்யூ கொடுத்து பார்ப்போமா? இந்த பாசிட்டிவ்க்கு d யோட வேல்யூ பெருசா கொடு. 12 6 இது பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவா இருந்ததுன்னா d யோட வேல்யூ கிரேட்டர் than 0. இப்ப என்ன பண்ணும்னா எக்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். சோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிரும். இங்க வந்து இதை செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது கண்டிப்பா ஃபால்ஸா தானே இருக்கும். ஃபால்ஸா இருக்கிறதுனால இதை அது செய்யல. ஓகேதானா? இன்னும் ஒரு கண்டிஷன் நம்ம இதுல என்ன செய்யலாம்னா இன்க்ளூட் பண்ணலாம். d is equal to 0. இந்த d யோட வேல்யூ 0வா இருந்தா என்ன வரும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா?